சரிம்மா, லிசன்மா. நம்ம பார்க்க போறது the fuses method to determine the speed of light. So speed உடைய அதாவது லைட் உடைய ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்கு நீட் apparatus தான் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ apparatus அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா டைரக்டா நான் டயக்ராம் வரையறேன், அப்படியே பாத்துக்கங்க. சோ நீங்க இந்த இதுக்கு லைட் உடைய ஸ்பீட் தான் ஃபைண்ட் அவுட் பண்றல, அதனால இதுக்கு சோர்ஸா என்ன எடுத்துப்பாங்கன்னா ஒரு லைட்டை தான் எடுத்துக்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்ப், சரிங்களா? சோ இது வந்து ஒரு பல்ப். சோ லைட் சோர்ஸ் எஸ் சொல்ல போறாங்க, சரிங்களா? இந்த லைட் சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து லைட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல லீனியரா மூவ் பண்ற மாதிரி மூவ் பண்றாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் சொல்லுவோம். சோ பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் சொல்லுவோம். இந்த லைட் என்ன பண்ணும்னா இங்க வந்துட்டு இப்படி டிராவல் பண்ணும். சோ இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கும். மிரர் என்னமா பண்ணும், மிரர் எம்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸை எஸ் சொல்லுவாங்க, மிரர் எம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்ஷியலினா பாதி, பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட். சோ பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்னு சொல்லுவாங்க இத. சோ இந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 45 டிகிரி ஆங்கிள் வச்சிருப்பாங்க. நீங்க பாக்குறீங்க பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் லைட்டு, கிளாஸ் பிளேட்டு, இது ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டு இதுல பட்டு என்ன பண்ணும்னா இந்த மிரருக்கு போகும், சரியா? மிரருக்கு போகும். இந்த மிரர் என்ன பண்ணும்னா மிரர் 100% ரிஃப்ளெக்ட் பண்ணும். தெரியும், நம்ம கண்ணாடி முகம் பார்த்தோம்னா நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுல, அது 100% தானே இருக்கும். சோ போற லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அதே அலாங் தி பாத்லயே அனுப்பிடும். சோ இப்போ நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டூத் வீல் இருக்கும். ஓகே, இதான் அந்த டூத் வீல். இப்ப நீங்க சைக்கிள் எல்லாம் மெரிக்கிறீங்க அப்படின்னா அதுல பின்னாடி டூத் வீல் ஒன்னு பார்த்திருப்பீங்க. இங்கேயும் அது மாதிரி டூத் வீல் கொடுத்திருப்பாங்க. இந்த டூத் வீல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதோடைய சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் சோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த டூத் வீல. இந்த டூத் வீல்ல டூத் இருக்கும், அந்த ஈக்குவலா அந்த டூத்துக்கு ஈக்குவலா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லாட்னு சொல்ற கட் இருக்கும். நீங்க நான் தனியா போட்டு காமிக்கிறேன் பாருங்க.
சரி, கவனிங்க. இதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது டூத்னு சொல்வீங்க. இத வந்து ஸ்லாட்னு சொல்லலாம், ஆர் கட்ஸ் கட்ஸ்னு சொல்லலாம். டூத்னா சிங்குலர் ஆஃப் ப்ளூரல், சிங்குலர் பல்லு. டீத்னா ப்ளூரல் பற்கள்னு. சரியா? சோ பல் சக்கரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? அந்த டூத் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டூத் இருக்கும், இந்த பக்கம் கட் இருக்கும். சார் இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது அப்சர்வரை அப்சர்வர் இங்க இருக்கிறது லைட். இந்த லைட் தான் வாட்ச் பண்ணு பாரு அவரு. நல்லா கவனிச்சுக்கணும். லைட் சோர்ஸ் இதுல இருந்து லைட் வரணும். இந்த லைட் போயிட்டு பார்ஷியல் சில்வர் கிளாஸ் பிளேட் மேல படுவோம். சரியா? அது மேல பட்ட உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆன லைட் மிரர் போகும். மிரர் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ்ல வந்து அப்சர்வர் இருக்கும். சார் இதுல என்ன சார் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இதுல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த இங்க இருக்கு பாத்தியா, இந்த டூத் வீல் இருக்கும். இந்த டூத் வீலுக்கு இருந்து இந்த மிரருக்கு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஃப்ரம் டூத் வீல் டு மிரர் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்னா 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்க சார், இந்த 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ இனிஷியலா லைட் செக் பண்ணிக்குவாரு. இதுல போயிட்டு மிரர்ல பட்டு லைட் இங்க வருதான்னு பாத்துக்குவாரு. சரியா? அப்படி பார்க்கும்போது எதுல இருக்கும் அப்படின்னா ஸ்லாட்ல இருக்கும். டூத் வீல் எப்படி இருக்கும்? ஸ்லாட்ல. இந்த வழியா தான் லைட் போகுது. போயிட்டு மிரர்ல பட்டு இதே வழியில வருது. அலாங் தி வே இப்படியேதான் வருது லைட். அப்போ வரும்போது அப்சர்வருக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன பண்ணுவாருன்னா, எக்ஸ்ட்ரலா இந்த டூத் வீலை ரொட்டேட் பண்றதுக்கு ஜெனரேட்டர் வச்சிருப்பாரு. அது என்ன பண்ணும்னா 0 to ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் ஸ்பீட்ல முன்னாடி வர லினேஷ் தூக்கம் வருது. சரியா? இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வரைஞ்சா ஒரு சில பேர் மனசுல நிற்கும். சரியா? இது மாதிரி இருக்கு அப்படின்னு. இதுதான் நீங்க டிரா பண்ணுவீங்க எக்ஸாம்லயும். சரி, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் ஈஸி தான். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைட் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், திருப்பியும் அங்க இருந்து இப்படி வரும் ரிசீவ் ஆகிறதுக்கு. சோ 2 டிஸ்டன்ஸ் வந்துடும் இங்க. சரியா? 2 டிஸ்டன்ஸ் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்லாட்டா இருக்கும்போது இனிஷியல் பொசிஷன் ஜெனரேட் பண்ணும்போது 0 to ஒமேகான்ற ஆங்குலர் ஸ்பீட்ல அந்த வீல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் போது அந்த டீத் வந்துடும். சரியா? அந்த டூத் வந்துடும். அந்த டூத் வந்து நிற்கும் போது லைட் டிஸ்அப்பியர் ஆகும் அப்சர்வருக்கு. அப்ப டிஸ்அப்பியர் ஆகிறதுக்கு அந்த கால்குலேஷன் எடுத்துக்கோ இவர். சரியா? அதை வச்சுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டை இவர் கால்குலேட் பண்றாரு. சோ நீங்க அப்பேரட்டஸ் கத்துது ஒர்க்கிங்ல நீங்க ஒரே 4 லைன் தான் எழுதுங்க. ஒர்க்கிங்ல புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒர்க்கிங்ல ஒரு 4 லைன்ஸ் தான் எழுதிருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த
டூத் வீல இந்த டூத் வீல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 0 to ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் ஸ்பீடுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆங்குலர் ஸ்பீடுக்கு எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் லைட் டிஸ்அப்பியர் ஆகிறதுக்கும் லைட் அப்பியர் ஆகிறதுக்கும் உண்டான அந்த டிஃபரன்ஸ வச்சு இவரு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்பீட் ஆஃப் லைட் அடுத்த டாபிக் எடுத்துட்டு இருப்பாரு. எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்பீட் ஆஃப் லைட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல லைட் ஒரு முறை டிரான்ஸ்மிட் ஆகுது, another டைம் வந்து ரிசீவ் ஆகுது. அப்போ v equal to speed of light equal to v equal to 2 into d by t. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிடும், ஈஸி. ஏன் சார் அப்படின்னா அது மேனுவலாவே கால்குலேட் பண்ணிடலாம். from teeth to mirror பாத்தீங்கன்னா 8 kilometers. அப்ப டிஸ்டன்ஸ் ஈஸியா மெஷர் பண்ணுவாங்க. பட் டைமிங் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப டைமிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஆங்குலர் ஸ்பீட் எடுத்துன்னு வர்றாரு. அந்த டூத் வீலோடைய ஆங்குலர் ஸ்பீட ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஏன் சார் அப்படின்னா அதுதான் 0 to ஒமேகா அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இந்த ஈக்குவேஷன் 2. இப்போ ஒமேகா நமக்கு ஆங்குலர் ஸ்பீடு தெரியும், பட் தீட்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீட்டாவை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டோட்டல் சர்க்கிள் இன் ரேடியன். டோட்டல் சர்க்கிள், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள். ஓகே மேம். டோட்டல் angle of circle in radian. ரேடியன்ல சொல்லிருக்காங்க. by number of teeth. சரியா? number of teeth. சோ இப்பதான் பர்க்கிள் வந்துரும். பிளஸ் number of slot எல்லாம் கட் எதுனா எழுதிக்கலாம். சோ நம்பர் ஆஃப் இங்க பாருங்க, டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் அப்படின்னாவே 360 டிகிரி தானே. அப்ப அது ரேடியன்ல சொன்னா 2 பை நம்பர் ஆஃப் டீத், n நம்பர் ஆஃப் டீத் இருக்கும். ஸ்லாட்டும் டீத்தும் ஈக்குவலா இருக்கும். சோ இதுவும் நம்பர் ஆஃப் ஸ்லாட்னு சொல்லலாம். 2 பை டிவைடட் பை 2n. அப்ப 2 கேன்சல். இதை எடுத்துட்டு வந்து நான் ஆங்குலர் ஸ்பீட்ல சப்ஸ்டிட் பண்றேன். ஒமேகா ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூனா பை பை n பை t. இது என்ன ஆகும்? பை டிவைடட் பை n into t ஆயிடும். பட் we want நாம டைமிங் தானே, டைமிங் தான் நமக்கு வேணும். அப்ப t equal to pi divided by n into omega. இது equation 3. So equation 3 substitute in equation 1. equation 1 நமக்கு தெரியும். சரியா? listen. velocity v speed equal to 2 into d by t. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்றேன் 2 into d divided by pi divided by n into omega. so denominator இருந்தா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படி ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2 into d n into omega divided by pi ன்னு வரும். so இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓட இந்த வேல்யூ முடியுது. இந்த 2 into d டிஸ்டன்ஸ் n நம்பர் ஆஃப், நீங்க ஸ்லாட்னு எடுத்துக்கலாம் இல்ல டூத்னு எடுத்துக்கலாம். எது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஈக்குவலா தான் இருக்கும். ஒமேகான்றது ஆங்குலர் ஸ்பீடு. இந்த ஆங்குலர் ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஜெனரேட்டர் வச்சிருந்தாரு எக்ஸ்டர்னலா. நீங்க டிஸ்அப்பியர் பண்ணிருப்பாங்க, இதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணிப்பாரு. பையோட வேல்யூ 3.14. இதெல்லாம் அவர் பண்ணாருன்னா
சரிங்களா? சோ அவர் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ என்னன்னா v equal to 2.9979 into 10 power 8 meter per second. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 3 into 10 power 8. இந்த 2.9 தான் ஹோல் நம்பர் பண்ணா என்ன பண்ணணும், ரவுண்ட் அப் பண்ணா நிச்சயமா 3 தான். அப்போ இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நீங்க 21st செஞ்சுரி இருக்கீங்க, 18th செஞ்சுரி கதையை பேசினுக்கிறோம். அப்போ ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம். சரியா? சோ அதான் பிரெஞ்சு சயின்டிஸ்டான ஹிப்போலைட் கியூசியோ அப்படின்றது டிஸ்கவரி பண்ணிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். சரியா? இது ஓகேவா பாத்து